Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லாக் ஹாரிசானோட சீசன் 1 எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் நினைச்சு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு சராசரியான தேவைகள் எல்லாமே கிடைக்கணும். சாப்பாடு, தண்ணி, தூங்குற இடம் சொல்லிட்டு அது எல்லாத்துக்குமே வழி வைக்கிறது காசு தான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் காசா பயன்படுத்துறது கோல்டு மட்டும் தான். ஆவரேஜா ஒரு சாப்பாட்டுக்கு 5 கோல்டு ஆகும், தங்குற இடத்துக்கு 10 கோல்டு ஆகும். அதனால ஒரு நாளைக்கு சர்வை பண்ண 35 கோல்டு இருந்தா போதும். அந்த 35 கோல்டு நீங்க ஒரு அட்வென்ச்சராக இருந்தா 6 காப்ளின்ஸே கொல்றது மூலியமா கிடைக்கும். அதனால இங்க சர்வை பண்றது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். ஏன்னா அந்த 6 காப்ளின்ஸ் ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சிடலாம். அப்படி நீங்க சேர்த்து வச்ச காசு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பேங்க்ன்ற ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் டெபாசிட் பண்ணிக்கலாம். அந்த பேங்க் இந்த கில்டு பில்டிங்ன்ற இடத்துல தான் இருக்கு. ஆனா ஒரு பர்சனோட அக்கௌண்ட்ல போடுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதனாலதான் எனக்கு இப்ப காசு வேணும், இந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணா எனக்கு நிறைய காசு வேணும், எனக்கு ஒரு 5 மில்லியன் கோல்டு வேணும்ன்ற மாதிரி நம்மால் இப்போ பிரசன்ட் மூட்ல இருக்க நம்ம அக்கா கிட்ட தான் கேட்கறான். அவங்க இதை கேட்ட உடனே சம ஆச்சரியப்படுறாங்க. இங்க ட்ரெஷரியிலே 60,000 தான்டா இருக்கு, இங்க இருக்கிற எல்லாரோட காசு எத்தாலும் அவ்வளவு வராதுன்ற மாதிரி சொல்லு. அதுக்கு நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றான். இப்போ என்ன பண்றாங்கன்னா நம்ம பசங்க எல்லாம் சேர்ந்து யாருன்னா நவோட்ஸுக்கு, அதுக்கப்புறம் கிரசன்ட் மூன்ல இருக்க ஒரு சில பசங்க போயிட்டு ஹண்டிங்க்கு போறாங்க. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் ஹண்டிங் பண்ணோம்னா நம்ம கொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா மீட் மாதிரி மாறிடுமா. ஆனா அவ்வளவு பெரிய கரடி குட்டி கூட அடிச்சா 3 கிலோ மீட் தான் கிடைக்குமா. அந்த பண்ணியை சாவடிச்சாலும் 3 கிலோ மீட் தான் கிடைக்கும். அதனால இவங்க சாவடிக்க போறது இல்லை, உயிரோட பிடிக்கிறாங்க. உயிரோட பிடிக்கிறது மூலமா அந்த மொத்த இன்கிரீடியன்ட்டும் இவங்களால யூஸ் பண்ண முடியும். நம்ம பசங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க கரடி குட்டி, அதுக்கப்புறம் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் உயிரோட பிடிச்சிட்டு போறாங்க. அது மூலியமா எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம், எந்த பார்ட்டையும் வேஸ்ட் பண்ணாமன்னு. இப்ப நம்ம கில்டுல காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் மெய்ட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க சர்வ் பண்றதுக்காக. அதே சமயத்துல இந்த பக்கம் ஷெஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஞான்டா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதுல இப்படி ஆட் பண்ணுங்க, இந்த ரெசிபி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட ஐடியா என்னன்றது பார்த்தாலே தெரிஞ்சு போயிடுது. குக்கிங் பண்றாங்க. அது இந்த உலகத்துல பொறுத்த வரைக்கும் அந்த குக்கிங் பண்ற என்னதான் பண்ணாலும் டேஸ்ட் இருக்காது பாத்தீங்களா. ஆனா இவங்க கிட்ட தான் அந்த ரெசிபி இருக்கு இல்லையா, உயிரோட அந்த இன்கிரியன்ஸை பிடிச்சிட்டு அப்பவே பண்ணா நம்ம ரியல் வேர்ல்ட்ல எந்த டேஸ்ட் கிடைக்குதோ அதே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை வச்சு சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க போல. இந்த பக்கம் அப்படியே நம்ம மேரி அக்காவை தான் காட்டுறாங்க. அவங்க அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ்லாம் பார்த்து சரியான டயர்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் கில்டு மாஸ்டர் இல்லையா, எல்லாத்துக்குமே அவங்க தான் அப்ரூவ் கொடுக்கணும். இதுக்கு எவ்வளவு பட்ஜெட்ஸ், எங்க கடை போடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் ஒர்க்ஸ்லாம் எடுத்துட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ஹென்ரியட் அக்கா இவங்களுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு, கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்மாலே ஏற்கனவே இருக்கிற வேலையை செய்ய முடியலன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு மொத்த வேலையை அவங்க தலையிலே கட்டிட்டு இருக்கா. டே நீ ரொம்ப மோசமானவன்டா, உன்னை பார்த்தா சாத்தான் கூட ஓடி போயிட்டா, அந்த அளவுக்கு நீ ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பான்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஷிரோய்க்கு இந்த இடத்துல ஒரு பேர் இருக்கு, அது என்னன்னா மிஸ்டர் சூப்பர் வில்லன் இந்த கிளாஸ், வில்லன் இந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இவன் எல்லாரும் கூப்பிடுவானுங்களாம். அது ஏன் அந்த பேர் வந்துன்றத போக போக தெரிஞ்சுக்குவீங்க. இவன் போடுற பிளானுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும், ஆனா அதை செயல்படுத்துறதுக்கு முதுகு பெண்டுல கிழிஞ்சிருவாங்க. பாரபட்சமே பார்க்காம வேலையை அவன் தலையிலே கட்டி விட்டுட்டு இருக்கான். அவன் ரொம்ப சோகமாயிடுறாங்க. அப்ப ஹென்ரியட் அக்கா கிட்ட அவன் சமாதானப்படுத்த என்ன சொல்றான்னா, அக்காட்சுக்கே அவங்க ஒரு நாள் இவங்க கிட்ட வர, நீங்க அவளுக்கு என்னென்ன ட்ரெஸ் போடுன்னு போட்டுறீங்களோ அதை போட்டு அழகு பாத்துங்கன்னு சொல்றோம். இவங்களுக்கு சரியான மோட்டிவேஷன் இது. அக்காட்சுக்குன்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு டால் பேர் இருக்கா இல்லையா, அதனால என்ன பண்றாங்க, அழகா மேக்கப்ல போட்டு ட்ரெஸ் போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம அக்காட்சிக்கு தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா இந்த எக்ஸ்பி போஷன்ல விக்கிறானுங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தான் ஸ்பை பண்ணிக்கிட்டு இருக்கா. யார்கிட்ட விற்கிறாங்க, எவ்வளவு காசுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் நம்ம பசங்களை காட்டுறாங்க. அவங்க பிடிச்சிட்டு எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு வராங்க கில்டுக்கு. சூப்பரா பண்ணிருக்கீங்கப்பா, இப்படி உயிரோட பிடிச்சிட்டு வர மூலியமா எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஞான்டா பாராட்டிக்கிட்டே இருக்கேன். ஓடி மாறி என்ன பண்றாங்க, நம்ம நவுட்ஸுக்கு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த டோன்ட்ரின்ற வயம் இருக்கான் பாத்தீங்களா, அவளுக்கு இந்த அக்கா ரொம்ப பிடிக்கும். ஆனா இவங்க அவங்கள பாராட்டவே மாட்டுறாங்க, நவுட்ஸுக்கு போட்டு பாராட்டிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, தனியா போயிட்டு எல்லாத்தையும் பட போறப்ப அக்காக்காக என்ன வேணா செய்வட்டாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹண்டிங் போய்கிட்டு இருக்கான். அதுல ரொம்ப டைட் ஆகுது. ஏன்னா இவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய கடை ஓபன் பண்றாங்க இல்லையா, அதுக்காக பேஸ் ஒர்க் எல்லாமே பண்ணும், பேப்பர் ஒர்க்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போட்டு இவங்களை உரின்னு உரிச்சிட்டு இருக்காங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, போர்ட்ல உருவாக்கி இருக்காங்க கிரசன்ட் மூன் ரெஸ்டாரண்ட் சொல்லி. ஒரு வழியா முக்காவாசி வேலைகளை முடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா ஹென்ரியட் அக்கா கிட்ட பேசுறான். அவங்க தான் அக்கௌண்டன்ட் வேலை எல்லாத்தையுமே பார்க்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ரியல் வேர்ல்ட்லயே அவங்க ஒரு அக்கௌண்டன்டா தான் இருக்காங்க, பிசினஸ் விஷயம் எல்லாம் பாக்குறவங்க. அதனால இங்க அவங்க பினான்சியல் மேட்டர்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்க சொல்றான். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு தேவையானது பணம் தான். அது எப்படி வருது, எங்க இருந்து வருதுன்றதுலாம் நீங்க கவலையே படாதீங்க. நான் கொடுக்குற பிளான் படி நீங்க நடந்தீங்கன்னா கண்டிப்பா நமக்கு தேவையான பணம் கிடைக்கும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையவே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுன்னா நம்மளே ரூல்ஸ் மேக் பண்ணிக்க வேண்டியதுதான். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறது ரூல்ஸ்ன்ற மாதிரி தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். பணம் உருவாக்குறதுக்கு ஒரு புது வழியை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த உலகத்துல சொல்றாங்க. அதே சமயத்துல அது மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வரக்கூடாது. மக்கள்
அவங்களெல்லாம் தேடி வந்து நமக்கு பணத்தை கொடுக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன? அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரியான விஷயம், அவங்க காசு கொடுத்து அதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அதை வந்து நம்ம இந்த பிளான் மூலமா பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஹென்ரியட் அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நம்மளால அந்த 5 மில்லியன் சேர்க்க முடியும், நீ கவலையப்படாத, பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போறாங்க. ராத்திரி நம்ம நவுட்ஸுக்கு என்ன பண்றோம், சரி உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரியாக்காவோட ரூமுக்கு போய் பார்த்தா அவங்க மயக்கடிச்சு ஊழ்ந்துட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணி என்னால முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கா. அக்கா அவங்களுக்கு சோறு எடுத்துட்டு வந்திருக்குன்ற மாதிரி சொல்லுவோம். அவங்களுக்கு வாசனையை பார்த்தோன்னு எடுத்து லபக்கு திருட்டு இருக்காங்க. ஆஹா இதெல்லாம் சொர்க்கோட்டு. இப்ப நம்ம நவுட்ஸுக்கு வந்து இவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷிரோவோட பிளானுக்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப நன்றின்ற மாதிரி. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப நல்ல பையன் தான்டா, அவன் கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவன் தனிமரமா சுத்திட்டு இருந்தான், இப்போ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்ச உடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. சரி நாளைக்கு அந்த நாள் வரப்போகுது, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய நாள், அதை நம்ம வந்து ஒழுங்கா பண்ணி ஆகணும் நம்மளோட பிளான் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. எப்பயும் போல அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சாப்பாடாச்சும் சாப்பிட்டு போலான்னு பார்த்தா இங்க இருக்க சாப்பாட்டுக்கு தான் டேஸ்டே இல்லையே. சாப்பிட்டா என்ன சாப்பிடலாம் என்ன, வேற வழியும் இல்ல. அவங்க வந்து சர்வே பண்ணா அதை சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்பதான் அந்த எனர்ஜி எல்லாம் கிடைக்கும். அதனால போய் சாப்பிடலான்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கேன். அங்க ஒரு புதுசா ஒருத்தர் கடை திறந்திருக்காங்க. யாரும் இல்ல, நம்ம கிரசன் மூணு சேர்ந்தவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெளியே நின்னுட்டு எல்லாருக்கும் பேம்ப்ளெட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எங்க இடத்துல வந்து சாப்பிடுங்க. அதோட பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. ஒரு பர்கர் 5 கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பிரைஸ் லிஸ்ட் கீழே ஒண்ணு போட்டிருக்கு. அது என்னன்னா உண்மையான டேஸ்ட், நம்ம உலகத்தோட டேஸ்ட் இதுல கிடைக்கும்னு போட்டிருக்கு. இது எங்க பார்த்து யாருமே நம்புற மாதிரி இல்ல. எனக்கு தெரிஞ்சு என்ன உப்பு சக்கரை அதிகமா போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ட்ரை பண்றான். நம்ம ஆளுங்களை வந்து பிகே பண்றதுக்கு ஒருத்தன் வந்து பாத்தீங்களா, அவன் தான் சும்மா நம்ம அக்காவை பார்த்துன்னு வழிஞ்சுக்கிட்டே வாங்குவான் சும்மா. ஆனா வாங்கி சாப்பிட்டு பார்த்தவனே தான் தெரியுது அதோட டேஸ்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கறதுக்கு நார்மலான பர்கர் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒரு கடிப்பான் பாருங்க. கூட இருக்க டீம்மேட்டுக்கெல்லாம் கண்ணு கல்லுங்க அப்படியே பொலன்னு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. என்னடா அவ்வளவு டேஸ்டா இருக்கிறான். அதை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாருமே ஒண்ணு வாங்கி பாக்குறாங்க. வாங்கி சாப்பிட்டா நம்ம உலகத்துல எப்படி ஒரு டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட், பர்கர், ஃப்ரைடு சிக்கன், அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபுட் இருக்கு, இந்த மாதிரி வந்து உண்மையாவே உருவாக்கி இருக்காங்க நம்ம உலகத்தோட டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இது ஒரு பக்கம் நல்ல விஷயமா தெரிஞ்சாலும் பெரிய பெரிய கிளானுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகுன்றது தெரியல. அந்த கேம்குள்ள இருக்க ட்ரேடிங் கம்பெனிஸ்லாம் இருப்பான் பாத்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் போகுது. அவங்க எல்லாருமே இந்த ரெசிபியை கைப்பற்றணும் தான் பாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிசினஸ் இல்லையா. ஒரு பக்கம் இவங்க ஃபுட் ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கு. அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு பக்கம் நம்ம பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. போதுமான அளவு விலங்குகள்லாம் பிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த டோன்ரி பையன் வந்து வர மாதிரியே இல்லை. ஏன்னா அந்த அக்காக்காக நல்லா பெரிய ரிவார்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வரணும்னு சொல்லி, இன்னும் நான் ஹண்டிங் மட்டும் வர போறேன், நீங்க போங்க அப்படின்ற மாதிரி நம்ம நவுட்ஸுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விட்டுறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் கிளாஸ் மான்ஸ்டர் வருது, பெரிய பன்னிக்குட்டி ஒன்று வருது. இவர் வந்து 1v1 பண்ணலாம்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காப்ல. அப்படியே கட் பண்ணி இந்த கில்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. அங்க நம்ம பையன் வந்து கேட்கறான், இன்னைக்கு எவ்வளவு வந்து காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, 43,778 ரூபாய், கிட்டத்தட்ட 1150 கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லு. இதே பேஸ்ல போனோம்னா கூடிய சீக்கிரம் நம்மளால 5 மில்லியன் மேக் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதே பேஸ்ல நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகும். அந்த வந்து டைம் வந்து ரொம்பவும் அதிகம். நமக்கு இப்பவே மணி வேணும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். நாம ஒன்னும் ஃபுட் வித் காசை மேக் பண்ண போறோம்னு சொல்லவே இல்லையே. இது வந்து நம்ம பிளானோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் தான். அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆக வேண்டியதுதான். இந்த அக்கிஹாபாரால மட்டுமே 15,000 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்மளோட கில்டோட மெம்பர்ஸோட கவுண்ட் கிட்டத்தட்ட 30 கூட இல்ல. அதை வச்சுட்டு நம்ம அத்தனை பேருக்கு சர்வ் பண்ண முடியாது. இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு தான். ஆனா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நம்மளால 1000 பேருக்கு மட்டும் தான் சாப்பாடு போட முடியும். அப்படி இருக்க நிலைமையில நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் வந்து நம்ம டேஸ்டா சமைச்சாலும் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து ஸ்டாஃப்ஸ் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தான் இன்னொரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளானுக்கு முக்கிய புள்ளி வேற யாரும் இல்ல, நம்ம ஹென்ரியட் அக்கா தான். அதுக்கு அவங்க வேலை செய்யறேன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பதிலாக அக்காட்சிக்கு வந்து ஒரு வாரத்துக்காச்சும் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன பண்றான்னா வேடிட்டே அவளை பாட்டி விட்டு போயிடுறான். அந்த டோர் வந்து திறந்துட்டு போலாம் அப்படின்னு பாக்குறான். அங்க திறக்கவே முடியல. என்னடான்னா அந்த கில்டு வந்து அவங்களுக்கு சொந்தமானது இல்லையா, அதனால அந்த மெம்பர்ஸால மட்டும் தான் என்டர் பண்ண முடியும், வெளியே போக முடியும். அங்க உள்ள இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இவங்க டிசைட் பண்ற மாதிரி தான். அதனால உள்ள மாட்டிக்கிட்டு அக்காட்சிக்கால வெளியே போக முடியல. அந்த அக்கா என்ன பண்றா, இவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து இதை போட்டே தாட்டி ஆகணும், அவன் ஹீரோவே வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டான்னு சொல்லி அவளுக்கு போட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குழந்தைக்கு பார்பி டால் கிடைச்சா என்ன பண்ணணும், அழகா மேக்கப்ல போடு பத்தியா, அந்த மாதிரி அழகா மேக்கப் போட்டு அதுல வந்து இவன் கட்டி பிடிச்சிட்டு ஆஹா என்னோட டிப்ரெஷன்லாம் பறந்து போகுது பண்றாங்க. ஆமா டோன்ரி எங்கப்பா அப்படின்ற மாதிரி மேரி அக்கா கேட்க, அவனா ஹண்டிங்கு போயிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. எனது ஹண்டிங்ன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா அவன் டோருக்கு வெளியே ஒரு பெரிய பண்ணி குட்டிருது. இந்த டோன்ரி பையன் தான் வந்து என்ன பண்ணிருக்கானா, அதை வேட்டையாடிட்டு வந்திருக்கான். அப்படியே மயக்க வச்சு விடுறான். ஐயோ என்னடா ஆச்சு தம்பி உனக்கு அப்படின்ற மாதிரி அக்கா வந்து பிடிக்க மயக்கமாயெல்லாம் விடலாம இல்லைக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு போல. அங்கேயே பார்த்து தூங்கிடுறான். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு வேட்டையாடி எத்தனை வந்தான் பாத்தீங்களா. பின்னாடி நம்ம ஞான்டா என்ன சொல்றாருன்னா, பெருசா இருக்கிறதுக்குல டேஸ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, தூக்கி போடுக்க பாடிறாரு. அங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால என்ன பண்றான்னா, அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு வந்து டெலிபதி மூலமா சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி இங்க இருக்க கில்டு மெம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லவங்க, உனக்கு ஒரு நாள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு, உன்னை கூடிய சீக்கிரமே நான் வந்து காப்பாற்றுவேன், நீ பயப்படாத, நீயும் டோயாவும் வந்து ஸ்ட்ராங்கா இருங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு தேடி வருவேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போனை கட் பண்றான். அவங்களோட அந்த கில்டு பாத்தீங்கன்னா அதே பில்டிங்ல தான் இருக்கு. ஆனா இவனால என்டர் பண்ண முடியல. நான்
நான் தான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவங்க பில்டிங்குள்ள யார் என்டர் ஆகணும் கூடாதுன்றத அந்த ஓனர் தான் டிசைட் பண்ணணும். இப்ப நம்மள காப்பாத்த போறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து அந்த மினோரி பொண்ணு வந்து அவன் தம்பி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இது ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஏன்னா அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா. அவங்க அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஞான்டாவே ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவங்க அந்த சுத்தி இருக்க இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது அங்க இருக்க எல்லா பில்டிங்ஸுமே பாத்தீங்கன்னா விக்கிறதுக்கு இருக்கு. கேமா இருக்க சமயத்துல இவங்களால எல்லா பில்டிங்ஸ் அந்த லேண்ட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது. ஆனா இப்போ வந்து இது ரியல் வேர்ல்டு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, அதனால எல்லாமே சேல்ஸ்க்கு இருக்கு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு பையன் வரான். இவனோட பேர் தான் சோஜி. இவனும் நம்ம ஹீரோயின் ஞான்டா மாதிரி இதுக்கு முன்னாடி டெபாசிரி டீ பார்க்ல இருந்த ஒரு மெம்பர். இப்போ அங்க இருந்து வந்துட்டு ஒரு புது கில்ட் ஆரம்பிச்சுனா அந்த கில்டோட பேரு கேரவன் ஆஃப் த பெஸ்ட் வின்னு சொல்றான். இந்த அப்பாக்லிப்ஸ் அன்னைக்கு சும்மா கேம் ஆடலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்தானுங்க போல. ஆனா அன்னைக்கே லாக் ஆயிட்டுக்கிறானுங்க. இவனுக்கு சின்ன கில்டு தான் இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங்கான கில்ட். இப்படி இவங்க பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஞான்டா வந்து நாசர்னாவும் சாக்கியும் எப்படி இருக்காங்கன்ற மாதிரி கேட்கும். அவங்க 2 பேரும் நல்லா தான் இருக்காங்க. நாசர்னா இன்னும் என் கூட தான் இருக்கா. சாக்கி மட்டும் அவன் எங்க கில்டு தான் இருந்தாலும் அப்பாக்லிப்ஸ் நடந்தது இல்லையா, அந்த நம்ம கேம் லாக் அவுட் பண்ண முடியாத ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து அவ லாகின் பண்ணாம இருந்துட்டா, அதனால அவ வெளியே தான் இருக்கா உலகத்துல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப கூட நீ வந்து பொண்ணுங்க மத்தியில பாப்புலரா இருக்கியான்ற மாதிரி நம்ம ஹீரோவை கேட்டுக்கிட்டே இருக்கே. ஆமான்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமா எதுக்காக நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணீங்க, உங்களுக்கு வந்து என்ன பிடிக்காதுன்னு நினைச்சேன்ற மாதிரி தான் அந்த பையன் சொல்றேன். ஏன் நீ அப்படி நினைக்கிறன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கும். இல்ல நான் கில்ட ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை இன்வைட் பண்ண, நீங்க வரல, அதனால தான் உங்களுக்கு வந்து என்ன பிடிக்கலன்னு நினைச்சேன்ற மாதிரி சொல்லுவோம். அட பைத்தியக்காரன் ஐயா, அப்படியாடா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்து கில்ட்ல சேர்ற எண்ணமே கிடையாது. அதனால தான் நீ இன்வைட் பண்ணும்போதே வரல. வேற யார் இன்வைட் பண்ணியிருந்தாலும் நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா அப்போ வந்து கில்ட்ல சேரணுன்ற எண்ணமே எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்ட உடனே எனக்கு ஒரு மனசு திருப்தி ஆகுது. இவ்வளவு நாளா இந்த பையனுக்கு வந்து இவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பான். இப்ப நானே எனக்கு சொந்தமா ஒரு கில்ட ஓபன் பண்ணிட்டேன். என் கில்டோட பேரு லாக் ஹாரிசான்ற மாதிரி சொல்றான். அதுல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பெருசா மெம்பர்ஸ் இல்ல, ஆனா எனக்குன்னு ஒரு வீட்டை நான் உருவாக்கிக்கிட்டேன்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமா இது கேட்ட உடனே சரி உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கவும், இப்ப இருக்க நம்மளோட நிலைமையை பார்த்து நீ என்ன நினைக்கிற, இந்த சிட்டியோட நிலைமைன்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஒரு பிரிசன் மாதிரி இருக்கு, ஒரு கூண்டு மாதிரி எல்லாருமே இங்க அடைஞ்சு கிடக்குறாங்கன்றான். ஓ நீயும் அப்படி நினைக்கிறியா, அப்படின்னா எனக்கு நீ உதவி செய்வியா, நான் இந்த சிட்டியை மாத்த போறேன், இந்த சிட்டியை மட்டும் இல்ல இந்த உலகத்தையே மாத்த போறேன்றான். அவனும் ஓகேன்னுறான். என்னடா என் பிளான கூட கேட்காம ஓகேன்னு சொல்லிட்டேன்னு கேட்கவும், நீ பிஸியா இருக்கன்றது உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியுது. எனக்கு வந்து பிளான்லாம் கேட்டு அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய அறிவாளி கிடையாது. நான் சண்டை மட்டும் தான் போடுவேன். உனக்கு என்ன வேணுன்றது கேளு, அது எல்லாத்தையுமே நான் செய்யறேன். டெபாசிரி டீ பார்க்ல இருக்கும்போது நீ தானே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லவும், நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க சோஜி, அப்படின்னா எங்களுக்கான உதவியை நீயே பண்ணிடுன்னு சொல்லிட்டு நம்மளால அவனோட பிளான சொல்றான். இப்ப கட் பண்ணி அடுத்தலாம் காட்டுறாங்க. மறுபடியும் நம்ம ஆட்கள் கடை போட்டிருக்காங்க. அங்க நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த சோஜி பையன் அவரோட கிளான்மேட்ஸ் எல்லாருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவன் கில்டு மேட் ஒருத்த வந்து கேட்கறான், இந்த ஹீரோவை வந்து உன்னை ஹெல்ப் கேட்டான்னு சொன்ன இல்லையா, இந்த ஹெல்ப் அவன் கடைக்கு வந்து ஹெல்ப் பண்ணவா கேட்டான்ற மாதிரி கேட்க, இல்ல இது வந்து நானே சும்மா பண்ணதான்ப்பா, ஆள் பத்தலன்னு. அவனோட பிளான்லாம் ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான், இன்னும் போக போக நிறைய ஹெல்ப் வந்து கேட்டிருக்காருன்ற மாதிரி தான் அவன் சொல்றான். இப்ப நம்மால் இந்த பக்கம் கன்னடியை தட்டிட்டு ப்ரொஃபசர் மாதிரி பிளானோட செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆக வேண்டியதுதான்ற மாதிரி சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னோட மைக் ப்ராப்ளமா இருக்கிறதுனால நான் ஹெட்செட்டை வச்சு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பாய்.